ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜிசிஎஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் கொத்து பரோட்டா தான் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே முட்டை கொத்து பரோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க, வெஜ்ஜும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அது அவ்வளோ ஃபேமஸாக இருக்காது. அதை நம்ம ஃபேமஸ் ஆக்குறோம், ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துருக்கோம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று போதும், சின்னதுன்னா 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி இலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின உடனே அதுக்கு வதங்கணுங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு கூட போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்றே போதும். நான் சின்னதாக இருக்கனால 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் உப்பு வேணும்னாலுமே போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு இப்போ நம்ம பரோட்டா வாங்கியிருக்கோம், ஓகேங்களா? பரோட்டா நம்ம கடையில் தான் வாங்கியிருக்கோம். நீங்கள் வேணும்னா வீட்டில் கூட செய்யலாம். நான் அதை கூட நீங்கள் எப்படி வேணும்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கும் வீடியோ போடுவேன், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ப. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அப்போ தான் நல்லா ஒரு காரம் கிடைக்கும் உங்களுக்கு. மிளகாயில் உங்களுக்கு வாய் எரிச்சல் தான் வருமே தவிர மிளகில் தான் சத்து எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? அதை சேர்த்துக்கோங்க நிறையா. சேர்த்து முடிச்சுட்டு நம்ம பரோட்டாவை பிச்சு வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டுக்கலாம். கடையில் தான் வாங்கியிருக்கேன். மெயினாக நம்ம வெஜ்ஜு கொத்து பரோட்டாங்கிறனால வெஜ்ஜு குருமா வாங்கிக்கோங்க, அதை மறந்துடாதீங்க யாரும், ஓகேங்களா? இப்போ நம்ம பரோட்டாவை பிச்சு போட்டு லைட்டாக அந்த மசாலாலாம் பரோட்டாவில் ஒட்டின உடனே நம்ம வாங்கின வெஜ்ஜு குருமா ஒரு கப்பில் ஊற்றி அதை நம்ம ஒரு கப் சேர்த்துக்கலாம், ஓகேங்களா? சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விடுறதுலையே மெயின் என்னென்னா கொஞ்சம் எல்லாமே குழம்பெல்லாம் பரோட்டாவில் ஒட்டினதுக்கப்புறமா 2 கரண்டி கையில் எடுத்துக்கோங்க. 2 கரண்டி கையில் எடுத்து இந்த கடையிலலாம் பார்த்துருப்பீங்க, இப்படி போட்டு கொத்துவாங்க. அந்த மாதிரி நம்ம ரொம்ப கொத்திடாதீங்க. ஏதாவது அடுப்புக்கு ப்ராப்ளம் வந்த போது கொஞ்சம் பொறுமையாகவே கொத்துங்க, ஓகேங்களா? நம்ம ஃபோர்ஸெல்லாம் இதில் காட்டக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச ஃபோர்ஸை கொடுத்து கொஞ்சமாக மீடியமாக கொத்தி எடுத்துக்கலாம். கொத்தி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெஜ் கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு, ஓகேங்களா? எல்லார் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் செய்கிறத விடவே அதிக சுவையோடு இருக்கும், ஓகேங்களா? ஸோ இன்னத்து வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். ஓகே, எல்லாருமே உங்கள் சண்டேவை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னத்து வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். நாளைக்கு நம்ம இன்னும் நல்ல ஒரு டிஷ்ஷோடு சந்திப்போம். ஸோ டாட்டா, பை பாய்.